ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் லூப் தமிழ் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டியன் ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறோம். அது எது மாதிரி கார்டியன் ஃபார்ம்னா ரொம்ப 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 ஈஸியான கார்டியன் ஃபார்ம் தான் நண்பர்களே. அது யார் வேணாலும் கட்டலாம், வீடியோ பார்த்துட்டு கட்டலாம். நீங்கள் அதுக்கு டுட்டோரியல் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன் இந்த வீடியோவில் டுட்டோரியல் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம சர்வைவலில் விளாண்டுருக்கோம். அதனால் எல்லா ஆங்கிள்லேருந்து ரெக்கார்டு பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கார்டியன்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கைஸ் அடித்தோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ர கார்டியன் அடித்தோம். என்ட்ர கார்டியன் அடிச்சுட்டு அந்த ஆர்மர் ட்ரிம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்பான்ச்சும் எடுத்துட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கூட டெவில் ப்ரோ இருக்கிறாரு. நானும் டெவில் ப்ரோ தான் இந்த ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கோம். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கைஸ். இப்போ நான் கார்டியன் ஃபார்ம் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு செல் வேணும், ஏன்னா நிறைய விஷயம் வேணும் கைஸ். அதுக்கப்புறம் இதுதான் கைஸ் கார்டியன் ஃபார்ம் கட்ட தேவையான விஷயம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, வீடியோவை பாஸ் பண்ணி. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் மட்டும் பண்ணுங்கள் கைஸ், புண்ணியமாக போகும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னடா தேடிட்டு இருக்கிறேன், எல்லா செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த செல்லு வேணும் கைஸ். இந்த செல்லையும் ஹார்ட் ஆஃப் சியூ வச்சு தான் இந்த தண்ணிக்குள்ளே மூச்சுடுறது செய்ய முடியும். அதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். எல்லா செஸ்ட்லேயும் நானும் தேடி தேடி பார்க்குறேன். அயன் ஃபார்மு, கோல்டு ஃபார்மு, ஃபிஷ் ஃபார்மு. அதாவது இது ஃபிஷ் ஃபார்ம் கிடையாது, அதாவது இதுதான் கைஸ். இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில், அதுதான் நண்பர்களே. இங்கே தான் ஃபிஷ் ஃபார்மு. இந்த இடத்துல தான் டெவில் ப்ரோ ஃபிஷ் பிடிப்பார். அதுக்கப்புறம் கொடுக்கணுன்னு ஓடி போய் இந்த வில்லேஜர் ட்ரேடிங் ஹால்லையும் எல்லா செஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே பெருசாக இல்லை நண்பர்களே. டோட்டலாக 4 தான் இருந்தது. அப்புறம் டயர்டாகிட்டு தூங்கிட்டேன் கைஸ். ஓகே, இது வேலைக்காகாது அப்படின்னு எனக்கே தோணிடுச்சு. அதுக்கப்புறம் நானே களத்தில் இறங்கிட்டேன் நண்பர்களே. டக்குன்னு கடலுக்குள்ளே குதித்தேன். இந்த ட்ரவுனரியெல்லாம் அடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் செல்லெல்லாம் கலெக்ட் பண்ணேன் கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக. இது மாதிரி நிறையா ட்ரைடன்ட்டு கிடச்சிச்சு. வழக்கம் போல் கொஞ்சம் வாய்க்குள்ளருது, ஏன்னா கிட்டத்தட்ட 28 நிமிஷம் வீடியோ இல்லையா, அதனால் ஒரே பஃபில் பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தான் கைஸ். அதுக்கப்புறம் இவனை அடித்தா இந்த கையில் இந்த நத்த ஓடு மாதிரி வச்சுருக்காள்ல, இதை வச்சு தான் கைஸ் செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, இப்போ அதை செல்லெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஆர்மர் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு நண்பர்களே. அதனால் கோல்டு ஃபார்மில் நான் எக்ஸ்பி ஏற்றிட்டு இருக்கிறேன். நம்ம ஆர்மரில் மெண்டிங் இருக்குது. மெண்டிங் இருக்கிறனால ஆட்டோவாக அது ரிப்பேர் ஆகிக்கும், விச் மீன்ஸ் சரியாயிக்கும் கைஸ். இப்போ நம்ம திருப்பியும் மவுனமெண்ட்டுக்கு வந்துட்டோம். மவுனமெண்ட் செஸ்டெல்லாம் போட்டு நம்ம கொண்டு வந்தோம்ல, அந்த ஃபார்முக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே வச்சுட்டு இருந்தேங்க கைஸ் செஸ்ட்டில். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே. அதுக்கப்புறம் இந்த சீசனை இன்னும் நம்ம நிறையா பண்ணலாம் கைஸ். இந்த வேர்ல்டில் இன்னும் என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது எல்லாமே நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஆஃப் த சீ வச்சுட்டு இந்த செல்லை இது மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணியில் மூச்சுற விஷயம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இதை வச்சு தான் கைஸ் செய்யணும். இப்போ பார்த்தீங்களா, நைட் ஆயிடுச்சு. இப்போ நானும் டெவில் ப்ரோ தான் இருக்கோம் நடுக்கடலில். இது மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்தால் இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வீடியோவே கஷ்டப்பட்டு தான் கைஸ் எடுத்தோம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் கைஸ் ட்ராவலிங் டைமில் பஸ்ஸில் போகும்போது தான் விளையாடுவோம். பஸ்ஸில் போகும்போது உங்களுக்கே தெரியும், டவர் ஒரு இடத்துல கிடைக்காது. நான் வேர்ல்டில் தான் விளாட்றோம். ஃபஸ்ட்டு சர்வரில் தான் கைஸ் ஆரம்பித்தோம், அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம வேர்ல்டில் போட்டு விளாண்டுக்கிறோம் நண்பர்களே. அதனால் நிறையா பிரச்சனைகள், கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி தான் கட்டிக்கிறோம். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களா இதுக்காகவே நீங்கள் லைக் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நான் கட்டுற மாதிரியே கட்டுங்க கைஸ். இல்லைனா இதுக்கும் டுட்டோரியல் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த ரைடு ஃபார்ம் இந்த பூசன் இருக்குல்ல, அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் பார்த்து பார்க்காம இல்லை கைஸ். ஆனால் இப்போ இந்த ஒர்க்கு இது பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த வீடியோ போட முடில. உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கைஸ், கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா லைக்கு, கமெண்டு, சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் அது மாதிரி வீடியோலாம் போடுறேன் கைஸ். இப்போ நான் கட்டுற மாதிரியே இந்த ப்ரிசம் தான். ஓகே கைஸ், இதோட பேரையும் நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க.
எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி பக்கம் இந்த இதை முடிச்சிட்டோம். விச் மீன்ஸ் வந்து அதான் கைஸ் அந்த தண்ணிக்குள்ளே மூச்சுடுற இந்த இது பவர். அப்போ வந்து அதை கீழே உடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த ரைட் சைடில் ஒரு கண்ணு மாதிரி இருக்குல்ல, அது இருந்ததுன்னா வந்து உங்களுக்குனால வந்து தண்ணிக்குள்ளே மூச்சு விட முடியும். அதுக்கப்புறம் நைட் விஷன் போர்ஷன் மாதிரியே இருக்கும் கைஸ். அது வந்து நீங்கள் தண்ணிக்கு மேலே வந்துட்டிங்கன்னா அது வந்து வேலை செய்யாது. பட் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து ஜம்முன்னு வேலை செய்யும் கைஸ். நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து மூச்சே விடலாம். அது விச் மீன்ஸ் அந்த ஒரு லிமிட்டட் இதுக்குள்ளே. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். அதுக்கு வந்து அதான் மேப் வேணும். இந்த மேப்பில் ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த்து சவுத்தெல்லாம் பார்த்து இது மாதிரி தான் கைஸ் கட்டணும். அதுக்கு வந்து டுட்டோரியல் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியான்னு கேட்டிங்கன்னா சொல்லலை கைஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஏன் வந்து நான் இதுவே அடிக்கடிக்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கைஸ். இவர் வந்து டெவில் ப்ரோ எல்லாம் தெரிகிறாரு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கரெக்டான பொசிஷனை வந்து சூஸ் பண்ணிட்டோம். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு கரெக்டாக நான் போயிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கே தெரியும் அந்த கார்டியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அடிப்பானுங்க என்னென்னு. இப்போ இவ்வளோ நேரம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் மைக் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் கைஸ். பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலை நண்பர்களே. ரொம்ப 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 சங்கடமாக போச்சு கைஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் பண்ணி அது ரெக்கார்ட் ஆகலைன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ வலிக்கும்னு. ஸோ அதனால் வந்து திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து வந்து ரெக்கார்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுக்காகவே நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். இதுக்காகவே வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ தான் கட்டிக்கிறேன். அதுக்குள்ளேயே பாருங்கள் என்னோடய ஹார்ட் எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெவில் ப்ரோ நின்றுக்கிறாரு. அங்கே டெவில் ப்ரோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம எப்படி ஃபார்ம் கட்டுறோன்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு கைஸ். ஸோ அவர் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து ஃபார்ம் கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே அவர் தான். இப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் கைஸ் முக்கியமான இது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இது மாதிரி கட்டணும் கைஸ். நான் கட்டுற மாதிரி இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 11 பிளாக் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து 16 பிளாக் வைக்கணும் நண்பர்களே. கரெக்டாக 16 ஏற்கனவே நான் அளந்து வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இது மாதிரி 16 பிளாக் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளாக் வைங்க கைஸ். அப்புறம் எகைன் 16 பிளாக் வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுட்டு ஒரு 10 பிளாக் வைக்கணும் கைஸ். அதுக்குள்ளே நீங்களே பாருங்கள் எப்படி அடிக்கிறானுங்க இவனுங்க. கொஞ்சம் எரிச்சலாகும் கைஸ். அதனால தான் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன் க்ரியேட்டிவில் கட்டி. ஏன்னா அப்படி போட்டால் உங்களுக்கு காட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு விச் மீன்ஸ் அங்கே மார்க் பண்ண சைட்லேருந்து இந்த சைடு அதே மாதிரி தான் 11 16 16 10 கைஸ். அதே மாதிரி ரேஷியோவில் தான் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு எல் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு இது இருக்குல்ல, இது மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி கைஸ். 11 16 16 10 கைஸ். இந்த ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸும் கூட ஈஸியாக கட்டலாம். ஓகே நண்பர்களே, இவ்வளோதான் ஃபார்மே. இதை நீங்கள் பண்ணாலே வந்து ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் இப்போ என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி பில்லர் வந்து கீழே இறக்கணும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு பிளாக் மட்டும் மேலே வச்சுருப்பீங்கள, 16 பிளாக் வச்சுட்டு 16ஆவதுக்கு மேலே ஒரு பிளாக் வச்சுருப்பீங்க, 10ஆவது வச்சுட்டு 10ஆவதுக்கு மேலே ஒரு பிளாக்கு, 11 வச்சுட்டு 11ஆவதுக்கு மேலே ஒரு பிளாக்கு. அந்த பிளாக்கு கீழே வந்து பில்லர் மாதிரி கீழே தர வரைக்கும் கொண்டு போகணும் நண்பர்களே. அது ஏன்னா அப்போ தான் வந்து கார்டியன்ஸ் வந்து ஸ்பான் ஆகாமல் நம்மளோட ஃபார்ம்குள்ளே ஸ்பான் ஆவாங்க. இது மாதிரி தர வரைக்கும் மீன்ஸ் இந்த மானுமெண்ட்டுக்கு உடச்சும் கீழே தர வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பர்களே கட்டிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்க்குறீங்க அவனை எவ்வளோ அடிக்கிறான்னு. இப்போ பார்த்தீங்களா, அப்போ நான் தோண்டி வந்து அடியில் கொண்டு போகிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் தர வரைக்கும் கொண்டு போகணும் கைஸ். ஓகே, இந்த கிராவல் வந்துடுச்சா, அப்போ இந்த கிராவல் வரைக்கும் கொண்டு போனாலே அது ஓகே, போதுமான அளவு தான். இதுக்கப்புறம் வந்து பண்ணிவிட்டு இப்படி சைடில் உடச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் கைஸ். விச் மீன்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் பில்லருக்கு கிளம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதே தான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம்.
விச் மீன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதான் அந்த மேலே பிளாக் இருக்குல்ல, அது கீழே வந்து நம்ம பில்லராக கட்டணும் கைஸ். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கே. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ் இந்த ஃபார்மு. பட் என்னென்னா இந்த கார்டியன்ஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பானுங்க. அதுவும் வந்து உங்கள்கிட்ட ஒரு நல்ல காட் லெவல் ஆர்மர் இருந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டீங்க. பட் இவனுக்கு வந்து தள்ளி விட்டே இருப்பானுங்க. அந்த பவர் இருக்குல்ல கைஸ், அந்த பவர் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சாகடிக்கும். ஏதாச்சும் எனிமீஸ் ட்ரவுனடு இது மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சாகடிக்கும். பட்டு அது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தான் கைஸ். அதே உங்களை காப்பாற்றுமான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரியெல்லாம் பண்ணாது. இப்போ இது வரைக்கும் அந்த சாட் வந்துருச்சா, இது வரைக்கும் பில்லர் போட்டால் போதும் கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கைஸ் ஃபார்ம் கட்டுறோம், நீங்களே பார்க்குறீங்க. இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நண்பர்களே. இப்போ வந்து இது மாதிரி வந்து இடையிலலாம் கேப் விட்றாதீங்க. கேப் விட்டிங்கன்னா அந்த இடத்துலையும் கார்டியன்ஸ் வந்து ஸ்பான் ஆயிடுவாங்க கைஸ். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், இந்த தர வரைக்கும் வரணும். ஒரு வேளை அது வரைக்கும் வரலன்னு கேட்டிங்கன்னா இடையில வந்து இந்த கார்டியன்ஸ் ஸ்பான் ஆயிடுவாங்க. உங்கள் ஃபார்மில் வந்து யாருமே ஸ்பான் ஆக மாட்டாங்க கைஸ். ஸோ வந்து நீங்கள் அதை முக்கியமாக பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ஃபார்மை பற்றி கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். பட் நான் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். விச் மீன்ஸ் ஃபார்ம் மட்டும் கட்டுறது தாங்க ஈஸி. பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு. இதில் வந்து இடையில இது மாதிரி ட்ரவுனடுகள்லாம் அடிப்பாங்க கைஸ். அதெல்லாம் நீங்கள் பார்த்து இது மாதிரி பண்ணி தான் கைஸ் பண்ணி ஆகணும். பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க, அவனை அடிச்சுட்டே தான் இருக்கிறானுங்க. நம்ம வந்து செல்லு வச்சோன்னா ரொம்ப நேரமாக தேடணும். என்னோடய ஆர்மரை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட இதுக்கு மேலே பண்ணால் ஆர்மரே உடஞ்சிரும் கைஸ். நீங்களே பாருங்கள் ஆர்மர் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குதுன்னு. ஹெல்மெட் வந்து உடஞ்சிடுச்சு நண்பர்களே. நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன், ஹெல்மெட் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இருந்தால் ஆர்மரே உடச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஸ்பைடர் வேறு வந்துடுச்சு. அதே அடிச்சுட்டு இந்த நாள் வந்து இனிமையாக முடிஞ்சிருச்சு கைஸ். அப்படியே தூங்கிட்டேன் இருந்த டயரில். ஓகே, நெக்ஸ்ட் டே ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா டெவில் ப்ரோ மட்டும்தான். இடையில வந்து சூப்பர் பாய் வந்தார். பட் அவரும் கிளம்பிட்டார், அவருக்கு ஏதோ ஒர்க்குன்னு. நிறைய பேர் வந்து என் கூட விளாட வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுறேன் கைஸ். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இது வந்து விளாட முடியலன்னா கரெக்டான கோஆப்ரேஷன் இல்லை கை. ஒரே நிமிஷம். அது வந்து இல்லை கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இது வந்து சர்வர் கிடையாது, இது வந்து கேமில் தான் விளாண்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸில். அதனால் வந்து சரியாக விளாட முடில. விச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறதுனா டைமிங் செட் ஆகாது கைஸ். நானும் டெவில் ப்ரோ வந்து ஒரே காலேஜ். அதனால் வந்து நான் விச் மீன்ஸ் ஒரே ஊர் தான். நானும் அவரும் ஒரே பஸ்ஸு தான். அதனால் பஸ்ஸில் போகும்போது நாங்கள் காலையில் விளாடுவோம் கைஸ். விச் மீன்ஸ் அது ஒரு 7:15 ஒரு 8:30 இது மாதிரி வரைக்கும் விளாடுவோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே உட்காந்து விளாட்றதுனால ஈஸியாக இருக்கும் கைஸ். பட் நீங்கள் வந்து 7:15 இது மாதிரியெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போவீங்க. பட் அதனால் வந்து உங்களால் வர முடியாத நண்பர்களே. இதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தான் போட்டேன். ஏன்னா வந்து அதெல்லாம் காமிச்சா ரொம்ப போர் அடிக்கும் நண்பர்களே. எனக்கே வந்து அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் புரியல. பட்டு கட்டிட்டிங்கன்னா ஈஸி தான். டுட்டோரியல் வீடியோ பார்த்து கட்டுறது வந்து ரொம்ப 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 ஈஸி தான் நண்பர்களே. இந்த டுட்டோரியல் வீடியோவும் வரும், இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேணும்னா இப்போவே வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா ஏற்கனவே வந்து சூப்பர் பாய் ப்ரோ நீங்கள் வந்து கேட்டீங்க, நான் வந்து உங்களை மறக்கலை. நீங்கள் வந்து ரைடு ஃபார்ம் அந்த போர்ஷன் ஃபார்மோட டுட்டோரியல் வீடியோ நான் அது கண்டிப்பாக போடுறேன் கைஸ், போடுறேன் நண்பர்களே. இவன் வந்து 23 பிளாக் ஹைட் ஏற்றிங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் அவனை கொல்ல போகிறோம். இப்போ வந்து என்னாச்சுன்னா ஃபார்மே நான் கட்டி முடிச்சிட்டேன் கைஸ். ஏன் வந்து அதை காட்டலன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குழப்பற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அது குழப்பனா வந்து இதாகும் அப்படின்ட்டு நான் அது காட்டல. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் கார்டியன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வருவாங்க, இந்த ட்ரைனட் கில்லரில் மாட்டி செத்துருவாங்க கைஸ். இப்போ ஏன் இப்படி இருக்குது ஃபார்மு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம கட்டிக்கிறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம திருப்பி அங்கே வந்தோம்னா அது ரெடி ஆயிரும் கைஸ். இப்போ எங்கடா போயிட்டுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து
வீட்டுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கிறேன். வீட்டுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாண்ட் வேணும், சாண்ட் மைன் பண்ணுறதுக்கு தான் நண்பர்களே. விச் மீன்ஸ் இது வந்து பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து ஒரு குட்டி டெசர்ட்டு. அதனால் வந்து நானும் டெவில் ப்ரோவும் இங்கேருந்து சாண்டெல்லாம் மைன் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். சாண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களால் தான் கைஸ், உங்களோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் முடியாது. நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இதை நீங்கள் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஏன் வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாகிட்டேன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் காமிச்சா ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கப்புறம் வீடியோ லென்த்தையும் வந்து நான் வந்து மனசில் வச்சுக்கணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் சாண்டெல்லாம் வெட்டி டயர்டாகிடுச்சின்னு தூங்கி எந்திரிச்சிட்டு அங்கேயே பக்கத்துலேயே செஸ்ட்டு போட்டு அங்கேயே சாண்டெல்லாம் வச்சுட்டேன் கைஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிக்கலாம் கைஸ். விச் மீன்ஸ் அந்த மானுமெண்ட்டவே வந்து பேஸாக மாற்ற போகிறோம். இப்போ வந்து அங்கே இருக்கிற சாண்டெல்லாம் நான் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இங்கே செஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன் கைஸ். ஏன்னா இங்கே இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கொண்டு போகிற கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் கைஸ். நான் திருப்பி அங்கே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து செட் ஆகாதுன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என் மதிச்சு ஹாப்பி கேஸ்ட் இருந்தது. சரி ஹாப்பி கேஸ்ட் வழியாக போட்டை வந்து செஸ்ட்டு வச்சு பண்ணிக்கலான்ட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நண்பர்களே. விச் மீன்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போட்டு ஒரு 5-6 போட்டு செஸ்ட் இருக்கிற போட்டு அந்த ஹாப்பி கேஸ்ட்டில் வச்சு தூக்கிட்டலான்னு நினச்சேன். பட் நான் பண்ண மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணாதீங்க கைஸ். இப்போ வந்து ஹாப்பி கேஸ்ட் பெருசாகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து இந்த வந்து ஸ்னோ கொடுத்ததுன்னா அது சீக்கிரம் பெருசாகிரும் கைஸ். விச் மீன்ஸ் அவன் உயிரோடு வந்ததுக்கப்புறம் ஸ்னோ ஊட்டி விட்டிங்கன்னா அவன் பெருசாகிடுவான். இப்போ வந்து ரொம்ப தூரம் தள்ளி தாங்க ஸ்னோவே இருந்துச்சு, ஸ்னோ பயமே. அதனால் ஸ்னோ பயம் வந்து கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரே நிமிஷம் கைஸ் கொஞ்சம் வாய்க்குள்ளது. ஏன்னா கிட்டத்தட்ட 28 நிமிஷம் இல்லையா, இவ்வளோ டைம் வந்து ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்து பேசுகிறேன். அதனால தான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எடுத்துட்டேன், ஸ்னோ எடுத்துட்டேன். வீட்டுக்கு தான் நண்பர்களை போயிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போகும்போதே வந்து டெவில் ப்ரோ வந்து அதை வந்து வளர்த்து பிடிச்சி வச்சுட்டாரு. இப்போ வந்து இவனுக்கு வந்து ஸ்னோ வந்து நம்ம கையால் ஊட்டி விட போகிறோம். உங்களுக்கே தெரியும், இழிச்சவய மாதிரி இழிச்சிட்டு இருக்கிறான். ஓகே கைஸ், ஃபீடு பண்ணிங்கன்னா அந்த பெரிய பலூன் மாதிரி ஆயிரும். இவன் பார்க்க தான் கைஸ் இப்படி இருப்பான். ஆனால் நதரில் ரொம்ப கொடூரமானவன் கைஸ். ஆனால் இங்கே பொறுத்தளவு குழந்த மாதிரி நண்பர்களே. இவனுக்கு ஹார்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஸ்கெலிட்டன் ஒரு அம்புட்டாலே செத்து போயிடுவான். அதனால் இவனை பார்த்து தான் நீங்கள் கொண்டு போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவனை ரைடு பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறேன் கைஸ், அப்படி இருக்காது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போவான். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா டெவில் ப்ரோக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இப்போ நானும் டெவில் ப்ரோவும் போயிட்டு இருக்கிறேன் கைஸ். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் டெவில் ப்ரோவும் வந்து ரேஸ் வச்சுக்கிட்டோம். விச் மீன்ஸ் அவர் வந்து நீச்சல் அடித்து வந்தார். நான் வந்து இதில் பறந்து வந்தேன். உங்களுக்கே தெரியும் யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு. யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். டைமை மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து செஸ்ட்டெல்லாம் போட்டு சாண்டெல்லாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ செஸ்ட்டு ஃபுல்லாக சாண்டான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு 4-5 செஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இவனை கட்டி வச்சிடணும் கைஸ். ஏன்னா இவன் வந்து நம்ம நாய்க்குட்டி மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி வரக்கு விட்டிங்கன்னா பறந்து போயிடுவான். அதனால் வந்து நீங்கள் விடக்கூடாது. இவன் மேலேயே நின்று பில்டு பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே போயிட்டான். அது நம்ம கட்டி வைக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மரம் வெட்டி இந்த செஸ்ட்டெல்லாம் பண்ண போகிறோம் கைஸ். போட்டு செஸ்ட்டு வச்சு அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சாண்டு மைண்ட் பண்ணலான்ட்டு சாண்டு பைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் டெவில் ப்ரோவும். ஏன்னா இப்போ இருக்கிற சாண்டை வந்து பத்தாது கைஸ். ஸோ தான் வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். என்னடா ஒன்று சொல்கிற திருப்பி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே. இப்போ வந்து இந்த குப்பை மீன்ஸ் குப்பை கிடையாது, இது மாதிரி லூட்டெல்லாம் வச்சு நான் செஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இன்வென்ட்ரி ஃப்ரீயாக இருந்தால் தான் சாண்டு மைண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ வந்து சாண்டு தான் கைஸ் மைண்ட் பண்ண போகிறோம். சாண்டு வந்து நம்மக்கிட்ட சவல் வந்து பவர்ஃபுல்லான சவல் இருக்கிறதுனால சாண்ட் மைண்ட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 ஜாலியாக தான் கைஸ் போச்சு. போர் அடிக்கலாம் இல்லை, பெருசாக ஜாலியாக தானே கைஸ் போச்சு கைஸ். இப்போ வந்து சாண்டு வந்து ஃபுல்லாகவே மைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அதெல்லாம் வந்து இப்போ போட்டில் ஏற்றிட்டு இருக்கிறேன் கைஸ்.
பட் இது மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன ஆகுதுன்னு ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க கைஸ். ஏன்னா இப்போ வந்து கட்டிட்டேன், எல்லாமே கட்டி இவன் மேலே ஏறிட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா இவன் வந்து என்னோடய கண்ட்ரோல்லே இல்லை கைஸ். இப்போ வந்து தன்னை போல் அவனே மேலே போகிறான், இது மாதிரி எல்லாம் பண்ணுறான். விச் மீன்ஸ் இப்போ வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே மேலே போக ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை வந்து நடக்கவே இல்லை, அவன் மேலே நின்று அவனே நிற்கணும், அதுதான் கேமோட இது. பட் நான் இறங்கிட்டேன், நீங்களே பார்க்குறீங்க. நான் குதிக்கிறேன், நான் ரைடு பண்ணாலும் நான் வந்து ஹைட்டு பட்டனே தொடலை. நீங்களே பாருங்க கைஸ், ஹைட்டு பட்டனவே தொடலை. இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் ஹைட் ஏறுறான். பட் நான் இதோட ஃபுல் கிளிப்ஸ் போடல கைஸ், ஏன்னா வந்து அது ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால் போடல. இப்போ வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து லேண்ட் பண்ணிட்டேன். இப்போ இவனை வந்து கட்டி வைக்கிறதுக்கு டெவல் ப்ரோவோ இல்லை. இவனை விட்டு இறங்கிட்டேன்னா இவன் வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான். அதனால் வந்து ஒரு கூண்டு மாதிரி பில்டு பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். ஏன்னா இவன் மேலே ஏற்றினது தான் கைஸ் நான் பண்ண பெரிய தப்பு. நான் கொண்டு வந்த சாண்டெல்லாம் பாதி வந்து டீஸ்பான் ஆகி எங்கேயோ போயிடுச்சு காணாமல். இப்போ டெவல் ப்ரோவுக்கும் டவர் கிடைக்காதனால அவர் எங்கேயோ போனார். அதனால் இந்த சாண்ட் அவர் வச்சுருந்ததும் காணாமல் போயிடுச்சு கைஸ். இப்போ வந்து வெற்றிகரமாக எப்படியோ வந்து நம்ம மவுனமெண்ட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா இப்போ நம்ம இங்கே இருக்க சாண்டெல்லாம் வந்து எடுத்து போடணும் கைஸ், ஒரு பாக்ஸ் போடணும். ஓகே, இப்போ நான் வந்து பாக்ஸ் போடவே ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். பாக்ஸ் போடுறது ஒன்றும் ஈஸி இல்லை, கிட்டத்தப்போதைக்கு வந்து சிறுசாக தான் கைஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரா எடுத்துகிட்டு தான் கைஸ் அந்த ரவுண்டு சர்க்கிள் மாதிரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், ஏன்னா வந்து அது போர் அடிக்கக்கூடாதுல்ல. இப்போ வந்து பாக்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் கைஸ். உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியலாம், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. போன ஃப்ரைடேவே இது போட்டிருக்க வேண்டியது, பட் இந்த ப்ராசஸ் வந்து முடியல கைஸ். இப்போ வந்து என்னென்னா குட்டி குட்டி தொட்டி மாதிரி பண்ணலான்ட்டு இப்போ வந்து டெவல் ப்ரோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாண்டும் பத்தலை, அதனால் இப்போ நான் மட்டும் தான் கைஸ் மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு வீடே குட்டியாட்ட கட்டலாம். ஏன்னா நம்ம அடிக்கொருக்கா வந்தால் இந்த இடத்துல லூட்டு நம்மளோட ஸ்டஃப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் கைஸ் நம்ம கட்டின வீடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ வந்து செஸ்டெல்லாம் போடுறோம் நண்பர்களே. எதுக்கு இத்தனை செஸ்ட்னு கேட்டிங்கன்னா அதுதான் எனக்கும் தெரியல. அத்தனை என்ன போட்டு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ திருப்பி நான் வந்து சாண்ட் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நிறைய சாண்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்மெட்டும் உடஞ்சிருச்சு கைஸ். அப்புறம் இந்த நான் மைண்ட் பண்ண சாண்டெல்லாம் நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். வந்து திருப்பியும் வந்து போட்டுக்கிறேன் கைஸ். இது மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். இப்போ வந்து டார்ச் வச்சுட்டு இருக்கிறேன். போர் அடிக்கும் மீன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்றைவே திருப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இந்த கேமையே வெறுத்துருவீங்க கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு தான் ஆயிடுச்சு நம்மளோட நிலமை. இப்போ வந்து நெதர் போர்ட்டில் கட்டணும் கைஸ். நெதர் போர்ட்டில் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்சை வந்து காய வைக்கிறதுக்கு ஃபர்னேஸில் போடணும். ஆனால் அதை விட ஒரு ஈஸியான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் கைஸ், நெதர்க்குள்ளே போட்டு பண்ணுறது தான் கைஸ். அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சிங்கன்னா அது வந்து காஞ்சி போன ஸ்பாஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து நம்மக்கிட்ட வெட்டு ஸ்பாஞ்சாக இருக்குது, விச் மீன்ஸ் நலஞ்ச ஸ்பாஞ்சாக இருக்குது. இப்போ நெதர்க்குள்ளே ஆசையாக போகிறேன் கைஸ். அது லூசுத்தனமாக எங்கேயோ நம்மளோட நெதர்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு. இது அதை விட ஆகவழித்தனம். இப்படியே நான் வந்து அதை சரி பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வேறு ஒரு மவுனமெண்ட்டில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற 30 ஸ்பாஞ்சை வச்சு அவ்வளோ பெரிய இடத்தெல்லாம் வாய்ப்பே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் இவன் தான் கைஸ் என்ற கார்டியனு. போன எபிசோடில் வந்து ஒருத்தனை அடித்தேன், நான் காட்டவே இல்லை. இந்த எபிசோடில் வந்து 2 பேர் அடிச்சிருக்கேன். இவனை அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஆர்மெட்ரிமும் கிடைக்கும் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு ரூமை கண்டுபிடிச்சி வெற்றிகரமாக நம்ம ஸ்பாஞ்செல்லாம் எடுத்துட்டோம் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நண்பர்களே பண்ணோம். இப்போ என்ன ஆச்சுன்னா டெவில் ப்ரோக்கு வந்து டவர் ப்ராப்ளமு. அவர் வந்து செத்துட்டார் கைஸ். செத்துட்டாருன்ட்டு அங்கே போய் லூட் இருக்கா அப்படின்னு திரும்பி நான் போய் பார்த்தேன் கைஸ். அந்த இடத்துல அவரோட லூட்டும் கிடையாது, அவ்வளோதான். அவரோட லூட்டு ஃபுல்லாகவே தான தர்மம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காவாசி வேலை முடிஞ்சு கைஸ்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லூட்டு சுத்தமாகவே கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி அது போனால் போயிட்டு போதுன்னு அவரும் சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அப்படியே விட முடியாது இல்லையா, அதனால் வேறு ஒரு ஆர்மர் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் எடுக்க போகிறேன் கைஸ். என்னோடது ஹெல்மெட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி தான் கைஸ் ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பாஞ்சை வச்சிங்கன்னா தண்ணி காணாமல் போகும். ஏன் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து பேஸாக மாற்றணும் கைஸ். இது வந்து நம்மளோட பேஸாக, விச் மீன்ஸ் இது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, அவ்வளோ பெருசாக இருக்க போகுது நண்பர்களே. பட் அது வந்து சர்ப்ரைஸ் கைஸ். இப்போ வந்து நான் நதர் போர்ட்டில் வந்து சரி பண்ணி வேறு ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட தண்ணியை வந்து மேக்ஸிமம் அரைவாசி பக்கம் ட்ரெயின் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா வந்து வீடியோ ஷார்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன். நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வீடியோ கைஸ். ஸ்டோரேஜும் மொபைலில் பத்தலை, அதனால் சில பல ஷார்ட்ஸுகளெல்லாம் வந்து என்னால் ரெக்கார்டு பண்ண முடியல கைஸ். அதுக்கப்புறம் ஒன்றே பண்ணி போர் அடிக்குதுன்னு இங்கே கார்டியன் ஃபார்மில் இருந்தேன். அவனுக்கு அடித்த கைஸ் எனக்கும் அடி விழுந்துருச்சு. அப்புறம் கடைசியில் செத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி லூட் எடுத்துகிட்டு வந்து பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு லைன் தான் கைஸ் இருக்குது. அதை பண்ணதுன்னா மொத்தமாகவே முடிஞ்சிடும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து எனக்கு இன்னும் இது மாதிரி பெரிய பெரிய கண்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டயர்டாகி திருப்பி வழக்கம் போல் தூங்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் ஒரே ஒரு லைன் தான், அதே வந்து கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ் இந்த வீடியோலேயே. ஓகே, இப்போ என்னடா பறந்துட்டு இருக்கிற க்ரியேட்டிவ் போட்டேன்னு கேட்டேன்னா கிடையவே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஸ்பெக்டேட்டர் மோடில் இருக்கிறோங்க கைஸ். ஸ்பெக்டேட்டர் மோடில் வந்து உங்களை காட்டணும்னு ட்ரை பண்ணேன், டைம்லெஸ் மாதிரி ரெக்கார்டு பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லாமல் என்னால் முடியல. இதான் வந்து டாப் ஆங்கிள். நம்ம எல்லா தண்ணியும் வந்து ட்ரைன் பண்ணிட்டோம் கைஸ். நடுவில் மட்டும் எதுக்குன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம தண்ணிக்குள்ளே மூச்சு விடுறது இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாஸ்ட்டு பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம மவுனுமெண்ட்டுக்குள்ள உள்ளே இருக்கிற தண்ணியை ட்ரைன் பண்ணல. இப்போ ஏன் டெவில் ப்ரோ நானும் ஒன்றா நிற்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட வீடியோ முடிச்சு கைஸ். வீடியோ பார்த்தவங்களா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வந்தால் நினைப்பீங்க, ஆனால் வந்து இன்னும் முடியல. ஏன்டா இப்படி ஒன்றா நின்றுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தண்ணியுமே ட்ரைன் பண்ணிட்டோம், அதை காட்டுறதுக்கு தான் நின்னோம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து இந்த பில்லரையெல்லாம் உடச்சிட்றேன் கைஸ். பட் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ஏன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக நான் ட்ரைன் பண்ணிட்டேன். தண்ணி இல்லைன்னா கார்டியன் ஸ்பான் ஆக மாட்டான். ஸோ அதனால் உடச்சிட்டேன். நீங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் தண்ணியெல்லாம் அடைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து அடைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி உடச்சிடலாம் கைஸ். அடைக்கலைன்னா இந்த பில்லர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தே தான் ஆகணும். அதுக்கப்புறம் டார்ச் எல்லாம் வச்சுட்டு கைஸ் எல்லாம், ஏன்னா வந்து நிறையா மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட நார்மல் வீடியோ மாதிரி கிடையாது, நம்ம சேனலில் போட்டதுலேயே பெரிய வீடியோ இதுதான் கைஸ். ஓகே, இப்போ என்னென்னா ஒரு எமோஜி பண்ணேன், அது கரெக்டாகவும் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இது வந்து ஈஸி கிடையாது, ஒரு வாரத்தோட உழைப்பு நண்பர்களே இது. ஸோ இதுக்காகவே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.